என்கிட்ட எல்லாமே இருக்குது, இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. நைட்டெல்லாம் அதை நினச்சி தூக்கம் இருக்க மாட்டேங்குது. அது என்னது? தப்பு. உங்ககிட்ட எல்லாம் இருக்குன்னீங்களே, அது தப்பு இல்லை. உங்ககிட்ட திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை. நீங்கள் வெளியே இருக்கிறதெல்லாம் இருக்கிறதா நினைக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிறதில்ல திருப்தி இல்லை, வாழ்க்கை திருப்திப்படலை. அப்புறம் அதனால் என்னென்னா நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாமல் போனவங்களுக்கு தான் தூக்கம் வராது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒன்று இல்லை அப்படின்னாக்கா, திருப்தி இல்லை அப்படின்னா, அது இருந்தால் இது இருக்காது, இது இருந்தால் அது இருக்காது. இதுதான் உண்மை. கடவுள் ஒரே ஆளுக்கு எல்லாமே கொடுக்கறதே கிடையாது. ஒரே ஆளுக்கு எல்லாமே கொடுக்கறதே கிடையாது. அத்தனையும் ஒரே ஆளுக்கு கொடுத்ததா ஒரு ஆளை கூட நீங்கள் காட்ட முடியாது. ஏதாவது ஒரு குறை வச்சு தான் இருப்பார். அதுதான் உங்களுக்கு மனக்குறையாக இருக்குது. மனசில் ஏதோ குறை இருக்குது. இது கேள்வியை கேட்டு ஈஸியாக சொல்லிட முடியாது. நேரில் வந்தால் தான் சொல்ல முடியும். ஆனால் உங்களோட கேள்வியில் ஒரு ஞானத்தை கொடுக்கலாம் மக்களுக்குன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, அது இருந்தால் இது இருக்காது, இது இருந்தால் அது இருக்காது. எல்லாம் இருக்கிற ஒருத்தர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அனைத்தும் பெற்றவர் யாரும் இல்லை. அது என்ன, அது இருந்தால் இது இல்லை அப்படின்னா, ஐஸ்வர்யம் இருந்ததுன்னா தர்தனம் இருக்காது, வெளிச்சம் இருந்ததுன்னா இருட்டு இருக்காதுன்ற மாதிரி ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காதுங்கிறதா உண்மை. எல்லாமே ஒரே இடத்துல இருக்காது. அந்த மாதிரி நல்ல செல்வங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா ஞானம் கொடுக்காம போயிருக்கலாம். ஞானம் கொடுத்துருந்தாங்கன்னா செல்வம் கொடுக்காம போயிருக்கலாம். நல்ல திறமைகளெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு யோக குறைவாக கொடுத்துருக்கலாம். யோகங்கள் நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு திறமை கம்மியாக கொடுத்துருக்கலாம். திறமை யோகமும் சேர்த்து ஒரே ஆளுக்கிட்ட கொடுக்குறாங்களான்னா அது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறது கிடையாது. ஒரு மனுஷனுடைய திறமையும் யோகமும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. அதுபோல் நல்ல புத்திர பாக்கியம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்காக சில வருத்தத்தை கொடுக்கலாம். பேரு புகழ் பதவி அதிகாரம் இதெல்லாம் கொடுத்துருக்கலாம். வேறு ஏதாவது குறை கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தத்தில் நிச்சயமாக ஒரு குறை இருக்க தான் செய்யும். குறை இல்லாத மனிதனே கிடையாது. இதுதான் உண்மை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் சொல்லும்போது எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிங்க பாருங்கள், சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையில் தப்பு இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு தேடுங்க ஒன்றா. அப்புறம் ஒன்றா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு நிவர்த்தியை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு கவுன்சிலிங் தான். நேரில் பேசி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதோ எதிர்பார்க்குறீங்க, எதையோ தேடுறீங்க, ஏதோ உங்களுக்கு தேவைப்படுது, எதுலேயும் உங்களுக்கு அதிருப்தி இருக்குது, பற்றாக்குறை இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை ஆரோக்கியம் இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆரோக்கியம் இல்லைனா கூட தூக்கம் வராது. இல்லை அளவுக்கு மீறி செல்லும் வந்துச்சா அதை வச்சு பாதுகாக்க முடியாமல் தூக்கம் வரலையா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தத்தில் சிம்பிள் லாஜிக். எல்லாம் இருக்குன்னு சொன்ன உங்களோட வார்த்தை தப்பு. ஏதோ ஒன்று இல்லைங்கிறது தான் உண்மை. அது என்னன்னு பாருங்க. அது தேடினாக்கா எல்லாம் சரியாக போயிடும். ஜாதகத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வீடுகள்லாம் என்னது? அதற்கான பயனும் என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அது என்ன சொன்னீங்க? அந்த 4 பேர் என்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஞானிகள்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இசு புசுன்னு பேசுவாங்க. அப்புறம் நமக்கு தெரியாத வார்த்தைகளெல்லாம் பேசுவாங்க. கொஞ்சம் அதிகமாக சமஸ்கிருதம் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இருக்கும். இல்லைன்னா தியானத்துக்கு சொல்லும்போது ஆத்மா, பரமாத்மா அந்த மாதிரி சாதாரண வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தாமல் இன்னொன்றுமே பேசுவாங்க. அந்த வார்த்தைகளெல்லாம் பேசினாக்கா அவங்க பெரிய ஆளுன்னு நினச்சிரும். ஸோ இந்த மாதிரி இது பேசுகிறது தர்மம், அர்த்தம், அப்புறம் காமம், மோட்சம். தமிழில் சொல்கிறேன் கேளுங்க. அறம், பொருள், இன்ப வீடு, அவ்வளோதான். அறம், பொருள், இன்ப வீடு. தர்மம்ங்கிறது அறம்,
அர்த்தம்ங்கிறது சமஸ்கிருதம், தமிழ் அது பொருள்னு பேர், அறம்பொருள். இன்பம் அதை தான் நம்ம வந்து காமம்னு சொல்கிறாங்க அவங்க. காமம்ங்கிறது இங்கே இன்பம், இன்பத்துப்பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் சொல்லியிருக்காங்களே, காமத்துப்பால். அது மாதிரி மோட்சத்துக்கு கடவுள் பால் எழுதலை, திருவள்ளுவர் பால் எழுதலை, அதுக்கு தனியாக ஞானகண்டம் தனியாக எழுதிட்டார். ஸோ அறம்பொருள் இன்பம் என்பதை தான் இவங்க வந்து தர்மம், அர்த்தம், அப்புறம் காமம், மோட்சம்ங்கிறாங்க. மோட்சம்னா விடுதலை, வீடு பேர், இறைவன் எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே திரும்பி ரிட்டர்ன் போகிறதுன்னு அர்த்தம், விடுதலைன்னு அர்த்தம், முக்தின்னு அர்த்தம், அதுதான். ஸோ அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது ஜோசியத்தில் எங்கே சொல்கிறாங்க அப்படின்னா, சரம் சிரம் உபயம்னு ஒரு 3ஆக பிரிப்பாங்க, ஆண் பெண்ணுன்னு 2ஆக பிரிப்பாங்க. ஜாதகத்தை வந்து ராசி கட்டங்களில் முதல் கட்டம் வந்து ஆண் கட்டமாக இருக்கும், 2வது கட்டம் பெண் கட்டம், 3வது கட்டம் ஆண் கட்டம், 4வது கட்டம் பெண் கட்டம், இப்படி மாற்றி மாற்றி வரும். அது மாதிரி 3ஆக பிரிக்கும்போது முக்குணங்களாக பிரிப்பாங்க, சத் ரஜஸ் தமசான். அதே போல் சரராசி, சிரராசி, உபயராசின்னு 3ஆக பிரிப்பாங்க. அந்த மாதிரி பிரிக்கும்போது இதை 4ஆக பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா 1, 2, 3, 4, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்ற 4 வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவோம். திரும்பவும் என்ன வரும், 5வது ராசி சிம்ம ராசியிலேருந்து சொல்லும்போது சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், திரும்பவும் அறம் பொருள் இன்பம் வீடு. அதுக்கப்புறம் தனுசு, மகரம், கும்பம், மீனம்னு தான் இந்த 4 ராசி. அதையும் திரும்பவும் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவோம். இவ்வளோதான் இது ஜோதிட சம்மந்தப்பட்ட வார்த்தை. கொஞ்சம் அதிகப்படியான ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியறதுக்கான வாய்ப்பு. அடிப்படை ஜோசியக்காரங்களுக்கு இது அவ்வளோவா தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது எதுக்கு பயனுன்னு கேட்டீங்க நீங்கள், இதனோட பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்க. இப்போ லக்னம்னு ஒன்று இருக்கும், அதுதான் உங்களோட உயிர் நாடி, உங்களோட தலையெழுத்து, உங்களோட விதி, உங்களோட குணம், உங்களுடைய எல்லாமே உங்களது தான். அந்த லக்னம், லக்னாதிபதி அப்படின்றது 2 முக்கியம். இந்த லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானவர் எந்த இடத்துல போய் இருக்கிறாரோ அந்த சுபாவம் உங்ககிட்ட இருக்கும். அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னாக்கா எதுனா, இப்போ பொருள் சார்ந்த வீடுன்னு சொன்னோம். அந்த பொருள் சார்ந்த வீட்டில் போயிட்டு இந்த லக்னாதிபதி இருந்தால் உங்களோட இலக்கு, நோக்கம், எண்ணம் எல்லாமே பொருள் சார்ந்ததாக, பணம் சார்ந்ததாகவே இருக்கும்னு அர்த்தம். அப்புறம் உங்களோட லக்னாதிபதி இன்பமான இடம், அந்த இடங்களில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களோட இலக்கெல்லாம் சந்தோஷத்திலே இருக்கும், சரியான பொறுப்பு கூட இருக்காது, சந்தோஷத்திலே தான் இருக்கும். உங்களுடைய லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த அறஸ்தானத்தில் இருந்ததுன்னா, அறம்ங்கிற வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அறம் சார்ந்தவராக இருப்பீங்க. உங்களுடைய இலக்கு, கொள்கை எப்படி இருக்குன்னா ஒழுக்கம், நேர்மை, பாவ புண்ணியம், இது 3த்தையும் நீங்கள் வந்து பாதுகாக்கிறவராகவும் ஃபாலோ பண்ணுறவராகவும் இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், தனுசு லக்னம்னு ஒன்று வச்சுக்கோ. தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் முதல் ராசியான மேச ராசியில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது வேறு அறம். இப்போ வந்து குரு எங்கே இருந்தார்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கே வருவார். இப்போ 2023 மே மாதத்துக்கு மேலே 2024 மேக்குள்ளே பிறக்கிற எல்லா குழந்தைங்கள தனுசு லக்ன குழந்தைகளுக்கு மட்டும், தனுசு லக்னமான குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. அப்படியேப்பட்ட குழந்தைகளுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடமான மேசத்தில் குரு இருக்கார். இப்போ இன்றைக்கி தேதி. இதுக்கு முன்னாடி எப்போ இருந்தார் அப்படின்னா 99 இருந்தார், 99 2000 இருந்தார். அதுக்கப்புறம் எங்கே வந்திருப்பார், 2012 வந்திருப்பார் அதே இடத்துக்கு மேசம். இப்போது 2023 24 இருப்பார், ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த இடங்களெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த 2000 அப்படின்னு சொன்ன பாருங்க, 99 2000, அந்த அவங்களுக்கு வந்து இப்போ வயசு 24 வயசு 25 வயசு இருக்கும், 24 அல்லது 25 வயசு. இந்த இளம் வயசில் இருக்கிற அந்த குழந்தைங்க கூட
அந்த இளைஞர்கள் கூட இளைஞர்கள் கூட இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ரொம்பவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. ஈவன் ஒரு பொய் சொன்னால் கூட பிடிக்காதுங்கிற அளவுக்கு. அதனால் என்ன ஆனால் அவங்கக்கிட்ட உறவுகள்லாம் கூட அவ்வளோவா நிற்காது. ஏன்னா இவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, தர்ம சிந்தனையோடு இருப்பாங்க. தன்னோட தர்மம், இந்து தர்மத்தில் இருந்தால் இந்து, இஸ்லாமிய தர்மத்தில் இருந்தால் இஸ்லாமியம், மதப்பற்று அதிகமாக இருக்கும். யாருக்கு? தனுசு லக்னத்துக்கு 5ல் குரு இருக்கிறவங்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். அவங்களோட இலக்குகள்லாம் பொண்ணா பொருளா அப்படின்னா அதிலெல்லாம் இருக்காது. அதெல்லாம் சைடில் தேடுவாங்க, தேவைக்கு ஓடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் இலக்கு உள்ள தீர்க்கமாக என்ன இருக்குன்னா, வாழ்க்கை வந்து ட்ரெடிஷ்னலாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க, கலாச்சாரத்தோடு வாழணும்னு ஆசைப்படுவாங்க, நேர்மையாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இது மாதிரி இருக்கும். இது 25ல் இருந்தவங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ நீங்கள் பார்த்துங்க. அடுத்து இந்த மாதிரி திரும்பி எப்போ வந்திருக்கோன்னா 12ல் வந்திருக்கோன்னு சொல்கிறேன். 11-12ல் குரு பகவான் 5ல் மேஷத்தில் இருந்தார். அந்த டைமில் பிறந்தவங்களுக்கும் இது தான். அந்த டைமில் பிறந்தா இப்போ அந்த குழந்தைங்களுக்கு 12 வயசு குழந்தை தான் இருக்கும். இப்போ பிறந்தவங்களுக்கும் இதான். நான் ஏன் அந்த 3 சொன்னேன்னா, இந்த டைமில் வந்து 25 வயசு குழந்தைங்களுக்கு கேரக்டர் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ கேரக்டர் ஃபார்ம் ஆகிருக்காது 12 வயசில். அப்புறம் இது பிறந்த குழந்தை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இதை உதாரணமாக சொல்கிறேன். இதுதான் அவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதோட பலன் என்னன்னா, அது எங்கே இருக்கோ அவங்களோட குணாதிசயம், அவங்களுடைய இலக்கு, அவங்களுடைய எண்ண ஓட்டம் எல்லாமே இது சார்ந்ததாக இருக்கும்னு அர்த்தம். பெருசாக பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தர்ம சிந்தனையோடு வாழ்வாங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி அடுத்தடுத்து எங்கெங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன். இன்னொரு விதத்தில் நாங்கள் பார்க்குறது உண்டு. அது என்னென்னா, இந்த லக்னத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு எண்ணிக்கையின் அடிப்படையில் வச்சா அப்படி ஒரு வகையில் பார்ப்போம். எண்ணிக்கை இது வந்து எங்கே இருக்குது? 3ஆம் இடத்துலேருந்து அவங்க கலைஞராக இருப்பாங்க, கலைஞானத்தோடு இருப்பாங்க, நல்ல சிறந்த ரசிகராக இருப்பாங்க, இதெல்லாம் சொல்லுவோம் 3ல் இருந்தால். அந்த மாதிரி இப்போ 10ல் இருந்துன்னு வச்சுங்க, லக்னாதிபதி 10ல் இருந்துன்னா சதா காலம் காரியத்தில் கண்ணு வைட தாண்டவ கோணேன்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் வேலையிலே இருப்பாங்க, வெட்டியாக இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு பலன் உண்டு. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி அறம்பொருள் இன்ப வீடுன்ற அந்த நோக்கமும் அதில் இருக்கும். இதுதான் இந்த 2 விதத்தில் தான் ஒருத்தரோட கேரக்டரை நம்ம கண்டுபிடிக்கிறது. இவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். குலதெய்வத்தை துல்லியமாக சொல்ல முடியுமா நம்ம ஜாதகம்? துல்லியமாக நான் வந்து இதுக்கு பல வீடியோ போட்டிருக்கிறேன். குலதெய்வத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காதீங்கிறது தான் என்னோட நோக்கம். ஏன்னா நான் சன்மார்கி, அகஸ்தியர் சன்மார்க்கத்தை சேர்ந்தவன், வள்ளலார் சன்மார்க்கத்தை சேர்ந்தவன். பெரு வழிபாடுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். சிறு வழிபாடுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனால் குலதெய்வ வழிபாடு வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. எங்களோட பாதை உயர்ந்த பாதையாக இருக்குது. சரியை, கிரியை, யோகம், ஞானம், சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாதைகள் மேலே போய்கிட்டே இருக்குது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சித்தத்துக்கு மார்க்கம் இல்லை. சிவன் போக்கு, சித்தன் போக்கு, அந்த மாதிரியான பெரிய மார்க்கத்துக்கு கிடையாது. சன்மார்க்கத்தில் அந்த மாதிரியான மார்க்கம். அதனால் சித்தர்களை வழிபட ஆரம்பித்ததுனால என்னங்க, அது வந்து சித்த மார்க்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் நிறைய அதில் ஏமாத்து வேலை இருக்குது. ஆதாரம் இல்லாமலே அருள்வாக்கா சொல்கிறேன், அது இப்படி சொல்கிறேன், இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு குலதெய்வத்தெல்லாம் அவங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுன்றது தான் நம்மளோட இது. ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி. இந்த உலகமே வந்து சில விஷயங்களோடு அடங்கியிருக்கு. என்ன அதில் அடங்கியிருக்குன்னா, பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம், முக்குணங்களால் ஆனது இந்த உலகம், நவகிரகங்கள் ஆளுமைக்குட்பட்டது இந்த உலகம். அப்போது குலதெய்வங்கள்லாம் எதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னா 9 கிரகத்துக்குள்ளேயே அடங்கியிருக்கும். 9 கிரகத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பூர்வம்ன்றது 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம்னு சொல்லுவோம், பூர்வீகம்னு சொல்லுவோம். இது பூர்வம்னு சொல்லுவோம். நம்மளோட பூர்வீகம் எதுன்னு கேட்குறோம்ல, அது மாதிரி. அப்போது பூர்வீகத்தில் தானே நம்மளோட தாத்தா பாட்டெல்லாம் வந்து குலதெய்வத்தை கும்பிட்டு இருப்பாங்க. அப்போ 5ஆம் இடத்தை வச்சு நாம் சொல்லுவோம். 5ஆம் அதிபதி 5ல் யார் இருக்காங்கன்றது பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குலதெய்வத்தை சொல்லுவோம்.
5ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு அதை பார்த்தும் சொல்லுவோம். 5ல் யார் இருக்கா, யாருமே இல்லை காலியாக இருந்ததுன்னா சும்மா விட்டுற முடியுமா? 5ஆம் அதிபதி எங்கே போய் நிற்கிறாரு, அது எந்த வீடோ அந்த வீட்டில் இருக்கும். ஆண் கிரகத்தில் இருந்ததுன்னா ஆண் வீடுன்னு சொல்லுவோம். பெண் கிரகத்தில் இருந்தால் பெண், அந்த குலதெய்வம் பெண் குலதெய்வம்னு சொல்லுவோம். அப்புறம் நவகிரகத்தில் எந்த கிரகத்தில் இருக்கோ அந்த கிரகத்தோட அம்சத்தில் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்ல முடியும். இதில் க்ளூ தான் கிடைக்கும், உங்களுக்கு க்ளூ கிடைக்கும். சில நேரம் 2 கிரகம் கூட இருக்கும். 2 கிரகம் இருந்ததுன்னா அது 2த்தையும் கம்பேர் பண்ணிலாம் சொல்லணும். உலகத்தில் இருக்கிற நான் ஆயிரக்கணக்கான குலதெய்வத்தை நான் ஒரு ஆள் அறிந்தது கிடையாது. அதனால் எங்களால் அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட க்ளூ கிடச்சிதுன்னா அதை வச்சு தான் நம்ம இதை தீர்க்கமாக துல்லியமாக சொல்ல முடியும். உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவ்வளோ கோயிலில் இருக்க எவ்வளோ குலதெய்வம் இருக்குது. ஒரு அம்மன் மொத்தம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100கணக்கான அம்மன் பேரில் குலதெய்வம் இருக்குது. ரேணுகா தேவி அம்மன் குலதெய்வம், செல்லி அம்மன் குலதெய்வம், பச்சையம்மன் குலதெய்வம், நாகாத்தம்மன் குலதெய்வம், இந்த மாதிரி ஏகப்பட்ட அம்மன் இருக்கு. அவ்வளோத்தையும் எங்கே வைக்க முடியும்? அப்போ நாங்கள் அதை 2 கிரகத்தோட இணைவெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்து கம்பேர் பண்ணி லாஜிக்காக க்ளூ கொடுக்க முடியும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக எங்களால் க்ளூ கொடுக்க முடியும். இது இப்படி இருக்குங்க, அது அப்படி இருக்குங்கன்னு சொல்லிட்டு துல்லியமாங்கிற வார்த்தைக்கு அடக்கத்தோடு சொல்கிறேன். துல்லியமாக நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. க்ளூ கொடுக்க முடியும். சம்டைம்ஸ் ஃப்ளூக்கில் என்னோடய க்ளூவில் லாஜிக்கில் சொல்லும்போது சரியாக வந்துடுறது உண்டு, சரியாக வருவது உண்டு. அது மாதிரி அதிசயங்களில் சிலது நடக்குது. ஆனால் அது ஃப்ளூக்கில்னு சொல்லிட்டேனே, அது எப்படியோ வந்துடும். நம்ம சொல்லும்போது அவங்களுடைய குலதெய்வ பேர் அந்த மாதிரி வர்றது உண்டு. இப்போ இன்றைக்கி யாருக்கோ ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி குலதெய்வத்தை பேர் சொல்லும்போது உங்களுக்கு குரு சார்ந்த அம்மன் குலதெய்வமாக வரணும். குரு சார்ந்த அம்மன் பேர் குலதெய்வமாக இருந்தோம். அந்த குலதெய்வம் பேர் என்ன சொன்னாங்க? குரு அம்மாள் அப்படின்றாங்க. ஸோ இது மாதிரி ஃப்ளூக்கில் அது கிளிக் ஆகிடும். அப்படி ஒரு குலதெய்வம் இருக்கிறதா நான் இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லை. ஆனால் அது கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ எல்லா குலதெய்வங்களும் இந்த 9 கிரகத்துக்குள்ளே தான் அடங்கும். 2 கிரகம் சம்மந்தப்பட்டது, குருவும் சந்திரனும் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது நாங்கள் 2த்தையும் சேர்த்த மாதிரி ஒரு க்ளூ கொடுக்குறோம். அந்த க்ளூவே அவங்க பேராகவே இருக்குது. இது அதிசயம். இது அவ்வளோதான். இது அதிசயம் தானே வழி. இதில் இதே மாதிரி எல்லாருக்கும் வந்துடுமா அப்படின்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் வரும். புரிதல் வேணும். உங்களுக்கு புரிதல், நாங்கள் சொல்கிறதும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் துல்லியங்கிற வார்த்தைக்கு நம்மக்கிட்ட உத்தரவாதம் கிடையாது. ஆனால் க்ளூ கிடைக்கும், கண்டிப்பாக க்ளூ கிடைக்கும். நன்றி, வணக்கம்.